சிம்பிளாக ஹெல்த்தியாக பாசிப்பயிறு சௌச்சௌ வச்சு ஒரு ஈஸியான கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம், சிறுதானியம், அதுக்கப்புறம் சப்பாத்தி பொரிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் பாசிப்பயிறு எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா சௌச்சௌ, இது வந்து பார்த்திங்கன்னா சீமை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விதை மட்டும் இருக்கும் மிடில், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாசி பயிரும் சௌச்சவும் சேரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இந்த கிரேவி 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். சௌச்சௌ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான வெஜிடபிள்னு சொல்லலாம். குழந்தைய வந்து கண்டிப்பாக தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பாசிப்பயிரில் போடும்போது அவங்களுக்கு அந்த காய் இருக்கிறதே தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்பூசணி மாதிரி தான் இருக்கும். ஸோ கிடைச்சா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே நூல்கோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெஜிடபிள் இருக்கும். இதெல்லாம் வந்து நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகள்னு சொல்லலாம். இதில் பொரியலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பொரியல், கூட்டு, சால்னா வைக்கும்போது கூட இது வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் சாதத்துக்கும் இந்த வெஜிடபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறமா ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். குக்கரில் தான் பண்ண போகிறோம். 3லேருந்து 4 விசிலில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லை வரமிளகாய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இஞ்சி, பூண்டு வந்து பேஸ்ட்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அந்த சௌச்சௌ அதையும் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதான். நம்ம பெரிய மசாலா, கரம் மசாலாலாம் போட மாட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறமா ஊற வச்ச பாசி பயிறு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாசி பருப்பில் கூட பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். பாசி பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். மசூர் தாலுமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி நம்ம போடணும். இதுக்கு தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய், இதுலேயே பூண்டு, இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதுதான் திக்னஸை கொடுக்கக்கூடியது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணியும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் நான் முன்னாடியே போட்டிருக்கேன், எல்லாம் ரோஸ்ட் பண்ணி போடுறது. இது வந்து சிம்பிளான மெத்தட். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இதை மூடி 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில். இதில் தண்ணி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நான் சொன்ன மாதிரி புளி தேவைப்படுறவங்க நெக்ஸ்ட் டே வேணும்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நீங்கள் அரைக்கும்போது போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனலுமே இருக்குது.